அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ராமர் ஏன் காட்டுக்கு போனார்? அவரவர் பார்வையில் அவரவருக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? இதைய ஒரு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஒரு நிர்வாகி தன்னுடைய தொழிலாளர்களுக்கு நடுவில் உரையாற்றும் போது ஒரு கதை மாதிரி அதை சொல்கிறார். உதிரி பாகங்கள் தரமானதாக இருக்க வேண்டும். ராமர் ஏன் காட்டுக்கு போனார் தெரியுமா? ராமாயணத்தில் உதிரி பாக தரக்குறைபாட்டால் தான் அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியம். எல்லாரும் கவனமாக கதையை கேட்குறாங்க. அவர் பேச தொடங்குறார். ராமர் தன் தந்தை தசரதர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் காட்டுக்கு போனார். தசரதர் ராமரை ஏன் காட்டுக்கு அனுப்பினாரு? கைகேயிக்கு கொடுத்த 2 வரத்தை காப்பாத்துறக்கு. தசரதன் எப்போது கைகேயிக்கு அந்த 2 வரத்தை கொடுத்தாரு? சம்பாசுரனை எதிர்த்து தசரதர் போருக்கு போறாரு. கைகேயி தேர் ஓட்டுவதில் கைதேர்ந்தவர். அதனால தசரதருக்கு தேரோட்டியா போறாங்க. அப்படி போர் நடக்கும்போது சக்கரத்துடைய அச்சாணி ஒடிஞ்சு போயிருது. அப்போ கைகேயி தன்னுடைய சாதுரியத்தால தன்னுடைய கை விரலையே அச்சாணியாக்கி தேரை ஓட்டியதால சம்பாசுரனை தசரதனால அழிக்க முடிஞ்சது. அந்த போருக்கு பின்னாடி தசரதர் கைகேயிட்ட நான் வெல்வதற்கு காரணமாயிருந்த உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்குறார். அவ்வளோ எனக்கு 2 வரங்க கொடுத்தா போதும், அதையும் எப்போ கேட்குறனோ அப்போ கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதைத்தான் இப்போ சரியான சமயத்தில் கைகேயி அதை பயன்படுத்தி ராமர் காட்டுக்கு போகணும், பரதன் நாட்டை ஆளணும்னு அவங்க வரத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை நிறுத்தினாராம் அந்த நிர்வாகி. எல்லோரும் இதைய ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாங்களாம். அப்போ தான் அவர் சொன்னாராம், தேரில் அச்சாணி அப்படிங்கிற அந்த உதிரி பாகம் தரமானதாக இல்லாமல் உடைந்ததால் தான் ராமர் காட்டுக்கு போக நேர்ந்தது. ஆகையால் ராமரே காட்டுக்கு போக காரணமாக இருந்த தரமற்ற உதிரிபாகம் போல இல்லாமல் நாம் எந்த உதிரிபாகம் தயாரித்தாலும் தரமானதாக இருக்கணும்னு முடிச்சாராம். ராமாயணம் நமக்கு எத்தனையோ நீதிகளை செய்திகளை வழங்குகிறது. இப்படியும் ராமாயணத்திலிருந்து ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? வித்தியாசமாக இருக்குது இல்லைங்க? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.